பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 எங்க கிளப்பி விட்றாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பிபியில் உள்ளது எல்லா ஃபோட்டோ பிக்சர்லாம் வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ உள்ளவங்களை அப்படியே கொஞ்சம் மைண்டை சேஞ்ச் பண்ண பார்க்குறாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிபி ஸ்கூலில் எக்ஸசன் கூட்டிகிட்டு போகிறாங்க, எக்ஸிபிஷன் கொண்டு போகிறாங்க, மியூசியத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதாவது என்னென்னா பிபி மியூசியத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே என்னென்னா இது வரைக்கும் யார் யாரெல்லாம் டைட்டில் வின்னர் ஆகிருக்கா, யார் யாரெல்லாம் கேமில் ஆடி தோற்றுருக்கா, ஜெயிச்சிருக்கா, என்னென்னலாம் நடந்திருக்கு, உள்ள அச்சீவ்மெண்ட்ஸு, டிக்கெட் டு ஃபினாலே எல்லாத்தையும் காட்டுறாங்க. உள்ள ப்ராப்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னா உள்ளே என்னென்னா போய் பார்க்க போகிறாங்கன்னா மியூசியத்தில் பிபி ஹிஸ்ட்ரி, பிக் பாஸோட வரலாறு எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள். ஏண்டா இங்கே கண்டென்ட் இல்லைன்ட்டு போய் இதுவரையும் விளையாண்ட கண்டென்ட்டெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க வரலாறுன்னு. பிபி ஹிஸ்ட்ரியை பற்றி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்து சொல்லணுமா, விளக்கணுங்களா? இவங்களே விளையாட தெரியாமல் தான் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு இதை வேறு எடுத்து சொல்லணுமா? இதை எடுத்து சொன்னாலாச்சும் இவங்க விளையாடுவாங்கன்னு தானே சொல்கிறீங்க. இன்னும் இவ்வளோ கேடுகட்டத்தனமாக இருக்குங்க இந்த சீசனே. ஒரு கேடுகட்டத்தனம். நல்லா விளையாடுறவங்கலாம் வெளில தூக்கி போட்டு குப்பைங்களை உள்ளே வச்சுக்கிட்டு கண்டென்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, டாஸ்க்கும் கிடையாது. என்ன கன்றாவையும் தெரிலங்க அது. இதெல்லாம் கனி சொல்லுது, யார் ஜாக்லின் இருக்குது பார்த்தீங்களா, போன தடவை ஜாக்லின் ஓடி போய் வெளில ஓடி போயிட்டு உள்ளே வராமல் தோத்துச்சு தெரியுமா, அனுப்பிவிட்டாங்க தெரியுமா வீட்டுக்கு. அதை சொல்லுது. நல்லா படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், யார் நல்லா படித்த ஸ்டூடெண்ட் தான் ஜாக்லின், நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க, ஃபைனல்ஸ் போக வேண்டிய ஆள். கடைசியில் என்னாச்சுன்னா ஓடி போய் ரன்னிங் போகிறேன்ட்டு போனாங்க, ஞாபகம் இருக்கா? ஓடி போயிட்டு உள்ளே வர முடியல, தோத்துருச்சு. என்ன தான் நல்லா படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே இவங்க ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது ஃபெயில் ஆகிட்டாங்க. அதை தான் சொல்கிறாங்க. ஓடி போயிட்டு உள்ளே வராமல் தோத்துச்சுல ஜாக்லின்னு, அதை தான் சொல்கிறாங்க. அதில் இந்த குருவி மண்டையன் உள்ளே வந்துட்டான், முத்துக்குமரனும் உள்ளே வந்திருப்பான். ஸோ ஜாக்லின் மட்டும் வர முடிஞ்சிருக்காது. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க கனியக்கா. அப்புறம் இந்த காலை வாரி விடாங்க தெரியுமா, ரெட் கார்பெட் போட்டு, அதை ராணி மாதிரி ஒன்று வச்சு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ரெட் கார்பெட்டை இழுத்து விட்டு கீழே தள்ளி விட்டதெல்லாம் இதில் இருக்குது. அது மாதிரி தான் சொல்கிறேன். யாரையும் காலை வாரி பழைக்காதீங்க, நேர் வழியில் போங்க அப்படிங்கிற மாதிரி கனி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் அங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுதான் இந்த டாஸ்க்குன்னு சொல்ல முடியாது, இது ஒரு குப்பை. ஏண்டா இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கொண்டு போய் வச்சு ஒரு வரலாறு, பிபி ஹிஸ்ட்ரி, மியூசியம்னு காட்டுறீங்க. அதில் என்னடா வரப்போகுது? ஒன்றுமே இல்லையே, ஒரு கண்டென்ட்டும் கிடையாது. இது என்னத்தை நாங்கள் பார்க்கணும் உட்காந்து? இது வேறு. அதாவது ஒரே ஒரு ஆறுதலுங்க, இந்த மாதிரி பழைய நினைவுகள்லாம் நமக்கு வரும். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு போகலாம். மற்றபடி ஒரு ஆணியும் இல்லை, பேப்பரை கீழே போட்டுருங்க, ஒன்றும் இல்லை. அதில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.